ரேடியேஷன் கேள்விக்கு வருவோம். அது ஒரு பந்தியா போகுது இல்லையா? பந்தி இங்க வாசிங்க. பந்தியை வாசிட்டு நம்ம கேள்விகளுக்கு பார்ப்போம். ஏப்பாட்டில் பாருங்க, முதலாவது கேள்வி பீட்டா மைனஸ் கேமா காலல்களுக்கு இடையே உள்ள இரு வேறுபாடுகளை குறிப்பிடுங்க. ஒன்னாவது என்னன்னு சொன்னால், பீட்டா மைனஸ்ங்கிறது இலத்திரன் காலல், அது ஒரு துணிக்கை காலல். கேமா கதிர் அப்படிங்கிறது என்னன்னா போட்டோன் காலல், அல்லது அது ஒரு மின்காந்த கதிர்ப்பு. அப்ப அது ஒரு மெயினான டிஃபரன்ஸ். பீட்டா மைனஸ் காலப்படும் எனில் அணுவெண் மாற்றப்படும். திணிவெண் மாறுமா மாறாது? பீட்டா மைனஸ்ன்றது 0 -1. திணிவெண் மாறாது, அணுவெண் மாறும். பீட்டா மைனஸ் காலலின் போது கருவிண்ட அணுவெண் மாறும், துணிக்கைந்த அல்லது மூலக்கூற்றின் அணுவெண் மாறும். ஆனா கேமா கதிர்ங்கிறது என்னது? 0 கேமா கதிர்ப்பின் போது அணுவெண் மாற்றம் இல்லை. அணுவெண் மாற்றம் அப்படிங்கிறது என்ன? புரோத்தன் எண்ணிக்கை இல்லையா? புரோத்தன் எண்ணிக்கையை பத்தி நீங்க பேசலாம். பீட்டா மைனஸ் காலப்படும் போது புரோத்தன் எண்ணிக்கை ஒன்று அதிகரிக்கும். இது மூலக்கூறின் புரோத்தன் எண்ணிக்கை அதிகரிக்கும், அல்லது புரோத்தன் எண்ணிக்கையில் மாற்றம் உண்டு. கேமா கதிர் காலலின் போது புரோத்தன் எண்ணிக்கை மாறாது. 2 வேறுபாடுகள் கேட்டிருக்காங்க. நீங்க அந்த 2 வேறுபாடுகள்ல ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா சரி. 2ஆம் பாட்டுக்கு வருவோம். ஏபிசி ஆகியவற்றுக்கு பதிலாக சரியான எண்களை இட்டு பின்வரும் தேய்வு சமன்பாட்டினை மறுபடியும் எழுதுக. 131 53 I 131 XEA B பீட்டா மைனஸ் C. சரி, பீட்டா மைனஸ் நேரடியா குறியீடு நம்மளுக்கு தெரியும். பீட்டா மைனஸ்ங்கிறது இலத்திரன், சரியா? பீட்டா பிளஸ்ங்கிறது என்னது? பொசித்திரன். அப்ப இலத்திரண்ட 0 -1 ஆக இருக்கும். ஆகவே B சமன் 0 C சமன் -1 சொல்லலாம். இப்ப இவர் -1 மேல 0 ஆகி இருந்தால் இங்க பாருங்க, 53 இதுல ஒரு -1 இருக்கு. ஆனா மொத்த திணிவெண் காப்பு தத்துவப்படி சரியாக இருக்கணும். மொத்த திணிவெண் காக்கப்பட்டிருக்கணும். இங்க -1 இருந்திருந்தால் இது கட்டாயம் 54 இருக்கணும். அப்பதானே ரெண்டையும் கூட்டும் போது 53 வர முடியும் இல்ல? அப்ப எவ்வளவு? 54. டி பாருங்க, 100 மில்லி கியூரி தொழிற்பாடு உடைய ஒரு புதிய Na-131 மருத்துவமனைக்கு கிடைக்க பெறுகிறது. புதுசு, அதாவது இன்னும் அதுல ஒரு தேய்வுமே நடக்கல, புதிய நிலைமையில அப்படியே இருக்கு, தேய்வே இல்லாத மாதிரி கிடைக்குது. அதனாலதான் அந்த புதியங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. 100 மில்லி கியூரி தொழிற்பாடு உடையது. தொழிற்பாடு அப்படின்னு அவங்க பேசுறாங்கன்னா அவங்க எதை சொல்றாங்க? ஆரம்ப தொழிற்பாடு ஏனோட்டத்தை பத்தி பேசுறாங்க. ஆரம்ப தொழிற்பாடு 100 மில்லி கியூரியாக இருக்கு. அறை வெப்பநிலையில் இருக்கும் ஒரு ஈய கொள்கலத்தில் இம்மாதிரி சேமித்து வைக்கப்படுகிறது. முதலாவது பாட்டுக்கு வருவோம். கதிர் தொழிற்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் SI அலகு யாது? என்னது? பெக்கரல். இதான் SI அலகு. 2வது கேள்வி பாருங்க. தேய்வு மாறிலி லம்டாய்க்குரிய ஒரு கோவையை அரை ஆயுட்காலம் T இன் சார்பில் தருக. தேய்வு மாறிலி லம்டா சமன் ln2/T. ஒரு முதலாம் வரிசை தாக்கத்துக்கு தான் இது சாத்தியம். நம்ம கெமிஸ்ட்ரிலையும் படிப்போம். முதலாம் வரிசை தாக்கத்துல தான் சமநிலை மாறிலி K சம்பந்தப்பட மாட்டார். நம்ம அங்கேயும் பேசுவது நிறைய ஆயுட்காலம் எல்லாம். இது T12, இவங்க அதை டீன்னு தந்திருக்காங்க. அப்ப நீங்க டீனே போடுங்க. ln2 வேணா நீங்க உங்களுக்கு பெருமானம் தெரியுமா தான் போட்டிருக்கலாம். ஆனா ln2 போட்டாலும் மார்க்ஸ் தந்திருந்தாங்க. செய்வர் 6.93 இல்லை அவன் இருக்கும். ஏன்னா நம்ம கெமிஸ்ட்ரிலையும் செய்யறோம். பை T12. அடுத்து பாருங்க. 4 நாட்களுக்கு பின்னர் மேற்குறித்த மாதிரியின் கதிர் தொழிற்பாட்டை கணித்து விடையை SI அலகுகளில் எடுத்துரைக்க. ln2 சமன் அப்படியும் e⁻−0.35 எனவும் கொள்க. கதிர் தொழிற்பாட்டுக்கு நம்மளுக்கு தொடர்பு தெரியும். என்னது? A சமன் A0 e⁻−λT. லம்டாங்கிறது தேய்வு மாறிலி, அது இங்க இருந்து நீங்க போட்டுக்கலாம். டீங்கிறது என்னது? காலம். ஏங்கிறது என்னது? ஸ்மால் டீங்கிற காலத்தின் போது உள்ள கதிர் தொழிற்பாடாக இருக்கும். அது A0 சார்பாக இப்படி தரப்படலாம். ஓகே, A0 அவங்க தந்திருக்காங்களா? நான் பாருங்க பந்தில தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 8 பாருங்க, 2வது பந்தில தந்திருக்காங்க. 131 I அரை ஆயுட்காலம் 8 நாட்கள் ஆகும் தானாங்க. ஓகே, நீங்க ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ஏங்கிறது 4 நாள்ல உள்ளது. 4 நாள் A0 E மைனஸ் லம்டாக்கு பதில என்ன போடலாம்? ln2/T to Tன்னு போட போறீங்க. இவரையும் ஒரே அலகுல தான் போடணும். நீங்க இந்த டீய நாட்கள்ல போடுவீங்களாக இருந்தா, அதாவது அரை ஆயுட்காலத்தை நாட்கள்ல போட்டால் நீங்க எவ்வளவு டைம்ல பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்க நாள்ல தான் போடணும். இதை நிமிஷத்துல போட்டால் இதே நிமிஷத்துல தான் போடணும். அப்பதான் வெட்டுப்பட்டு மேல உள்ள இந்த அடுக்குல உள்ளவர் பரிமாணமற்றதாக இருப்பார். அப்ப அடுக்குல உள்ளவர் பரிமாணமற்றதாக மாறுறதுக்கு நீங்க இவரை என்ன அலகுல போடுறீங்களோ அதே அலகுல தான் இவரையும் போடணும். இவரை 4ல போட்டா இவரையும் 4ல தான் போடணும். சரியா? 4 நாள்ல உள்ளது கேட்கறாங்க. அரை ஆயுட்காலம் 8 நாள்னு தராங்க, ஒரே அலகு. அப்போ A அதுதான் காண வேண்டியது. A0 அவங்க 100 மில்லி கியூரின்னு தராங்க. 100 தர 10/3 போடும். e⁻−ln2க்கு பதிலா 0.7 தராங்க. அரை ஆயுட்காலம் 8 நாள், ஆனா 4 நாள்ல உள்ளது வேணும். அப்ப மேல 0.35 வரப்போகுது. அதுக்கும் அவங்க பெருமானம் தந்திருக்காங்க. அது 0.7 இருக்க போகுது. அப்ப A சமன் 100 தர 10/3 தர 0.7 வரும். அதாவது 70 மில்லி கியூரி. அவங்க என்ன அலகுல கேட்கறாங்க? SI அலகுகளில் எடுத்துரைக்க. SI அலகு பெக்கரல். அப்போ நீங்க SI அலகுக்கு மாத்துறதுக்கு பாருங்க, ஒரு தரவு தந்திருக்காங்க. ஒரு கியூரியானது ஒரு செகண்டில் நிகழும் 37 தர 19 பிரிந்தலிகைகளுக்கு சமனாகும். ஆனா ஒரு பெக்கரல்ங்கிறது என்னது? ஒரு செகண்டில் நிகழும்
பிரிந்தலிகளின் எண்ணிக்கை தான் ஒரு பெக்கரல்னு சொல்றது. ஒரு பெக்கரல்ங்கிறது ஒரு செகண்ட்ல ஒரு பிரிந்தலிகை நடக்குது அப்படிங்கிறதுக்கு சமம். ஆகவே ஒரு கியூரி 37 தர 19 பிரிந்தலிகளுக்கு சமனாக இருக்குமாக இருந்தால் ஒரு கியூரின்றது என்னவா இருக்கும்? 37 தர 19 பெக்கரலாக இருக்கும். பெக்கரல்ங்கிறது என்ன? பிரிந்தலிகளின் எண்ணிக்கை ஒரு செகண்ட்ல. சரியா? அப்போ ஒரு கியூரிங்கிறது 37 தர 19 பெக்கரல். அப்போ நீங்க இங்க 70 மில்லி கியூரின் இருக்கு, அதை நீங்க பெக்கரலுக்கு மாத்தும் போது 70 தர 10⁻³ கியூரிக்கு பதிலாக 37 தர 9. பிரதியிட்டு சுருக்குங்கள். சுருக்கி எடுக்க உங்களுக்கு விடை வரும். உங்களுக்கு விடை 2.59 தர 19 இப்படி வருது. ஓகே, இதை சுருக்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். சமன்பாடு தெரிஞ்சால் நீங்க இந்த கேள்வியை ஈஸியா செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. இதிலிருந்து கதிர் தொழிற்பாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை சதவீதத்தில் எடுத்துரைக்க. சதவீதத்துல எடுத்துரைக்கும் போது நீங்க 100 மில்லி கியூரியையும் பெக்கரல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மில்லி கியூரிலேயே ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஏன்னா 70 மில்லி கியூரி அதுவும் தெரியும், ஆரம்பத்துல உள்ளது 100 மில்லி கியூரி அதுவும் தெரியும். சதவீதத்துக்கு நீங்க அவரை பெக்கரல்ல மாத்திக்கிட்டு தடுமாற வேண்டிய அவசியம் இல்ல. மாற்றத்தில் உள்ள சதவீதம் கேக்குறாங்க. அப்ப மாற்றத்தின் சதவீதம் சமன் மாற்றம் எவ்வளவு 100 - 70 ஓவர் ஆரம்பம் எவ்வளவு 100. எல்லாமே மில்லி கியூரியில இருக்கு. மேலே மில்லி கியூரி, கீழே மில்லி கியூரி எல்லாம் போயிடும். மாற்றம் கீழே 100 தர 100. இது சதவீதத்துக்கு போடுறது. கழிச்சால் 30% இருக்கும். இது 4வது கேள்வி. 5வது பாருங்க. சோடியம் 131 நைட்ரேட் மாதிரியை அறை வெப்பநிலைக்கு பதிலாக 0 பாகைசீல் சேமித்து வைப்பதன் மூலம் கதிர் தொழிற்பாட்டை குறைக்க முடியுமா? விடையை விளக்குக. குறைக்க முடியாது. முடியுமான்னு கேட்டிருக்காங்க. முடியாது அப்படின்னு எழுதிட்டு காரணம் சொல்லுவீங்க. கதிர் தொழிற்பாடானது வெப்பநிலை, அமுக்கம் போன்ற பௌதீக காரணிகளில் தங்கி இல்லை. சரியா? அதான் காரணம். கதிர் தொழிற்பாடானது சூழலின் வெப்பநிலை, அமுக்கம் போன்ற பௌதிக காரணிகளில் தங்கியில்லை. அமுக்கம் என்னவா இருந்தாலும் கதிர் தொழிற்பாடு அப்படியே தான் நடக்கும். வெப்பநிலை என்னவா இருந்தாலும் கதிர் தொழிற்பாடு நடக்கும். அது மாறாது. அது தங்கியே இருக்காது. சரியா? அத வெப்பநிலையை குறைச்சனா நீங்க கதிர் தொழிற்பாட்டை நிப்பாட்ட முடியாது. தீப்பாட்டுக்கு வருவோம். 100 மில்லி கியூரி தொழிற்பாடு உள்ள சோடியம் 131 நைட்ரேட் மாதிரியின் சிறிய அளவு ஒன்று ஒரு தைராய்டு நோயாளிக்கு வழங்கப்படுகிறது. இத்தகைய ஒரு நோயாளியை கையாளும் போது எவ்வித காலல் தொடர்பாக கதிர்ப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? விடையை விளக்கு. இதுல பாத்தீங்கன்னா பீட்டா மைனஸ் கதிர்ப்பும் இருக்கு, அதே மாதிரி கேமா கதிர்ப்பும் வராது. பீட்டா மைனஸ் கதிர்ப்புங்கிறது இலத்திரன், அது எல்லா இடத்துலயுமே இருக்கும். அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார். அதே நேரம் பீட்டா மைனஸ் கதிர்ப்பு மனித உடல்ல இருந்து வெளியே வரவே முடியாது. அவருக்கு ஊடுருவும் வலு குறைவு. அவர் மனித உடல்ல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா கேமா கதிர்ப்பு ஊடுருவும் வலு கூடியவர். அவர் மனித உடல்ல இருந்து வெளியே வருவார். பக்கத்துல இருக்க ஆக்கல் எல்லாம் ஒரு ரேடியேஷன் அவர் ஏற்படுத்துவார். அப்ப நீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஆள் யாருன்னு சொன்னால் கேமா கதிர்ப்பு. காரணம் என்ன? கேமா கதிரின் ஊடுருவும் வலு அதிகம். ஆகவே கேமா கதிர்ப்பு மனித உடலில் இருந்து வெளியேறும். சரியா? இது சுற்றியுள்ள மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே இதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 2வது பாட்டு பாருங்க. தைராய்டு சுரப்பியில் 531 படித அரை ஆயுட்காலம் TE ஆனது 1/T = 1/TP சக 1/TB தரப்படலாம் என காட்டுக. இங்கு TP, TB ஆகிய முறையே கதிர் தொழிற்பாட்டுக்குரிய அரை ஆயுட்காலமும் உயிரியல் அகற்றலுக்கான அரை ஆயுட்காலமும் ஆகும். ஓகே, அரை ஆயுட்காலங்கள் அவங்க தந்திருக்காங்க. TP, TBன்னு தந்திருக்காங்க. என்ன தொடர்புல இருந்து எடுக்கலாம்னு சொன்னால் மேல பாருங்க, கடைசி பந்தில λE = λP சக λB ஒரு தொடர்பு தந்திருக்காங்க. λEங்கிறது என்னது? உயிரியல் அகற்றல், கதிர் தொழிற்பாட்டு தேய்வு ஆகிய இரண்டினதும் விளைவாக பலித தேய்வு மாறிலி λE. உயிரியல் செயல்முறையாக இருக்கும் தேய்வு மாறிலி λB. சரியா? அதே மாதிரி பாருங்க, இங்கு λP ஆனது பௌதீக கதிர் தொழிற்பாட்டு தேய்வு மாறிலி. λPங்கிறதும் தேய்வு மாறிலி தான். அது பௌதீக கதிர் தொழிற்பாட்டு தேய்வு மாறிலி. மூணுமே தேய்வு மாறிலிகள் தானே. தேய்வு மாறிலிக்கு நம்மளுக்கு சமன்பாடு தெரியும். ln2 அரை ஆயுட்காலம். பலித அரை ஆயுட்காலத்தை TEன்னு சொல்றாங்க இல்ல. ln2 பௌதிக செயற்பாடுகள் காரணமா உள்ள கதிர் தொழிற்பாடு என்ன சொல்றோம்? TEன்னு சொல்றாங்க. ln2 உயிரியல் செயற்பாடு காரணமா உள்ளது TB. ln2 எல்லாம் கேன்சல் ஆகி போகும். அவங்க கேட்டிருக்க தொடர்பு வரும். ஈஸியான ஒரு கேள்வி. தைராய்டு சுரப்பியில் 131 ஐயின் உயிரியல் அரை ஆயுட்காலம் 24 நாட்கள் எனில் 131 ஐயின் பலித அரை ஆயுட்காலத்தை கணிக்க. TE தான் கேள்வி. பௌதீக காரணத்தால உள்ள ஆயுட்காலம் என்னது பாருங்க. 2வது பந்தில தந்திருக்காங்க 8 நாள். எல்லாத்தையும் 4லயே போட்டா Tயும் நம்மளுக்கு 4லயே வரும். சரிதான்? உயிரியல் செயற்பாடு காரணமா உள்ள அரை ஆயுட்காலம் 24 நாள். 3/24 வரும். அப்ப 2ஐயும் கூட்டும் போது 4/24. அப்ப TE நீங்க மாத்துவீங்களா இருந்தால் 24/4, அதாவது 6 நாள். இதுதான் என்னது? பலித அரை ஆயுட்காலமாக இருக்கும். 4வது பாட்டு பாருங்க. 131 ஐயை வழங்கி 4 நாட்களுக்கு பின்னர் கதிர் தொழிற்பாட்டில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை கணிக்க. 4 நாளுக்கு பிறகு உள்ள கதிர் தொழிற்பாடை ஃபர்ஸ்ட் காணணும். கண்டுட்டு சதவீதமா எழுதலாம். A = A0 E - λ. இங்க λEன்னு வரப்போகுது. சரி, பரவாயில்ல, நம்ம போடுவோம். ஏங்கிறது ஆரம்ப தொழிற்பாடு எவ்வளவாம் தந்திருக்காங்க? 100 மில்லி கியூரி. E⁻
லம்டாக்கு பதிலா பலித தேய்வு மாறிலி இப்ப போட வேண்டிய வரப்போகுது. பலித தேய்வு மாறிலிங்கிறது ln2 ஓவர் இ பலித அரையாயுட் காலம் இன்டூ 4 நாள்ல கேட்கறாங்க இல்லையா, ஏ சமன் 100 e டு த பவர் ln2 இன் கீழ் மைனஸ் ln2 இன் கீழ் க்கு பதிலா 6 கண்டுபிடிச்சிருக்கோம். தர இத்தனை கேள்வி. சரி, இப்போ நீங்க இதை வேணா சுருக்கலாம். 0.7 போட்டு கீழே 6 போட்டு தர 4, அதெல்லாம் நீங்க சுருக்கி எடுக்கலாம். ஆனா ஈக்கு பாருங்க ஒரு பெருமானம் தந்திருக்காங்க. வேற எங்கேயாவது ஈ வருமா? வராது, இங்க மட்டும் தான் ஈ வரப்போகுது. அப்ப நீங்க இதை சுருக்கி எடுக்க கட்டாயம் உங்க தந்திருக்கிறது வரணுமா இல்லையா? அதுதானே நம்ம அதை யூஸ் பண்ணலாம். தந்திருக்கிறது வரணும். அப்ப 100 இன்டூ இ டு த பவர் மைனஸ் 0.46 வரும். நீங்க சுருக்கி பாருங்க, இதே தான் வருமாக இருக்கும். அப்ப இந்த ஏ சமன் 100 தர ஈக்கு பதிலாக 0.63 சுருக்கி எடுக்க உங்களுக்கு ஏ என்னன்னு வரும்? 63. 100 வந்து மில்லி கியூரியில தான் போட்டீங்க, ஆகவே 63 மில்லி கியூரின்னு வரும். இது அவங்க கேட்கல, அவங்க கேட்டது சதவீத மாற்றம். சதவீத மாற்றம் சமன் 100 மைனஸ் 63 கீழே 100 தர 100 எவ்வளவு? 37. முதல்ல 30% இருந்துச்சு, இப்ப 37% கதிர்த்தொழிற்பாடு கூடி இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் உயிரியல் அரையாயுட் காலமும் பிரச்சனையாகிருக்கு. 5வது பாட்டு பாருங்க. கதிர்ப்பு பாதுகாப்பு ஒழுங்கு விதிகளுக்கு ஏற்ப 131 ஐ வழங்கப்பட்ட நோயாளிகளை கதிர் தொழிற்பாடு 50 மில்லி கியூரிக்கு கீழே அல்லது சமமாக இருக்கும்போது மருத்துவமனையிலிருந்து வெளியே செல்வதற்கு அனுமதிக்கலாம். இந்த ஒழுங்கு விதி பின்பற்றப்பட்டால் மேற்குறித்த 131 ஐ வழங்கப்பட்ட நோயாளியை மருத்துவமனையிலிருந்து வெளியே அனுப்புவதற்கு முன்னர் எவ்வளவு காலத்திற்கு தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும்? ஆரம்ப தொழிற்பாடு 100 மில்லி கியூரி, அது விட்டு அரைவாசி தொழிற்பாடு அடையணுமாக இருந்தால் எவ்வளவு காலம் இருக்கு? அதான் கேள்வி. அவ்வளவுதான் கேள்வி. 100 மில்லி கியூரியா இருக்க கதிர் தொழிற்பாடு அது விட்டு அரைவாசி கதிர் தொழிற்பாட்டை அடைவதற்கு எடுக்கும் காலம் என்ன? அவ்வளவு காலம் அவரை ஹாஸ்பிட்டல்ல தங்க வைக்கணும். அதுக்கு முன்னுக்கே வெளியே அனுப்புனா பிரச்சனை. அப்ப இந்த 100 மில்லி கியூரி 50 மில்லி கியூரி ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு பாருங்க. அரைவாசி ஆகுது ரேடியேஷன், அதுக்கு எடுக்கிற காலம் என்ன இருக்கும்? பலித அரையாயுட் காலம் நம்ம கண்டுபிடிச்சோம் 6 நாள். ஆகவே எவ்வளவு காலத்துக்கு தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும்? 6 நாட்களுக்கு தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும். காரணம் கேட்கறாங்களா? இல்ல, நீங்க வேணா காரணத்தையும் பக்கத்துல எழுதிக்கோங்க. ஏனெனில் 6 நாட்களில் ஒரு அரையாயுட் காலம் முடியும். எனவே கதிர் தொழிற்பாட்டின் ஆரம்ப பெருமானத்தின் அரைவாசி கதிர் தொழிற்பாடு குறையும். அதாவது 100 மில்லி கியூரி 50 மில்லி கியூரியாக குறையும். 50 மில்லி கியூரியை விட குறைந்த பின்னர் என்ன நடக்கும்? அவரை வெளியே விடலாம். ஆகவே 6 நாட்களின் பின்னர் தனிமைப்படுத்த விடுவிக்கலாம். அப்படி எழுதி விட்டீங்கன்னா சரி. இது ஒரு டைம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி.